எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வாணி போஜன் பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல சன் டிவியில் ஒளிபரப்பான ஒரு சீரியல் மூலமாகத்தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் பாருங்களேன், சீரியல் நடித்து சினிமா நடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் இவங்க ரொம்ப சீக்கிரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்துட்டாங்க. பட் பேட் லக், இவங்க நடிக்கிற எந்த ஒரு படமும் அந்தளவுக்கு பெருசாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதில்லை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். வாட் எவர் இட் இஸ், இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா இன்டர்வியூக்குமே வந்துட்டு தான் பெரிதாக சாதித்தது போல் என்ன சொன்னாங்கன்னா, நான் கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன், எப்பவும் ஒரே மாதிரி தான் நடிப்பேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் இவங்க கொஞ்சம் கூட கவர்ச்சியாக நடிக்க மாட்டாங்களாம், ஆடையை குறைத்து கூட நடிக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப போல்டாக சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். ஆனால் மேடம் பாருங்களேன், இப்போ படத்தில் மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு ஆட் ஷூட்டில் கூட உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்துட்டு ட்ரெஸ் போட்டு நடிச்சு கொடுத்துட்டு போய் வந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க இயக்குநர்கிட்ட என்ன பேசி வந்துகிட்டு இருக்காங்கன்னா, சார் படத்துக்கு தேவைன்னா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர்ச்சி காட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம். எப்பவும் போல தாங்க ஆஸ் யூஷுவல். இது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆய் உய் ஈன்னு சொல்லி கத்திக்கிட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுவே 7-8 படம் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், சார் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன், தேவைப்பட்டா கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கிறேன், கவர்ச்சியாகவும் நடிக்கிறேன், பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த லெவலில் தான் தற்போது வாணி போஜன் வந்திருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல, அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதன் மூலமாக தமிழ் சினிமாவிலும் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு கவர்ச்சி புயலாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது வாணி போஜன் ஃபேன்ஸை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கெட். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல்